வணக்கம். சிவகாமி செந்தில்குமாரின் இந்து மகா சமுத்திரம் 2வது பாகத்தில் 7வது அத்தியாயம். திருமணங்கள் 8 வகை. 8 வகையான திருமணங்கள் பற்றி மனுஸ்மிருதி கூறுகிறது. இந்த வகைகளை தான் வகுப்பதாக மனு சொல்லவில்லை. வழக்கத்தில் இருந்து வருகிற திருமண வகைகளை விவரிப்பதாகவே இந்த நூல் கூறுகிறது. இவற்றில் கூடாதது எது, ஏற்கத்தக்கது எது என்று மனு சுட்டிக்காட்டுகிறார். ஆபரணங்களினால் நன்கு அலங்கரிக்கப்பட்ட ஒரு பெண் தன்னுடைய தந்தையினால் அழைக்கப்பட்ட கற்றறிந்த நற்குணமுடைய ஆணை மணப்பது பிரம்மமுறை திருமணம். யாகத்தில் புரோகிதராக பணிபுரிபவருக்கு யாகத்தை நடத்துபவர் மனமுவந்து தனது பெண்ணை கொடுத்து நடத்தி வைப்பது தெய்வமுறை திருமணம். ஒரு எருது அல்லது பசுமாடு ஆகியவற்றை பெற்றுக்கொண்டு ஒரு பெண் ஒருவனுக்கு மாலையிடுவது ஆர்ஷமுறை திருமணம். கணவனாக வர இருப்பவனை மணப்பெண் வணங்க நீங்கள் இருவரும் முறையாக இல்லறம் நடத்துவீர்களாக என்று மணமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டு பெரியவர்களால் நடத்தி வைக்கப்படுவது பிரஜாபத்தியம் என்ற திருமண முறை. மணமகன் தானாக விரும்பி மணப்பெண்ணுக்கும் அவளுடைய தந்தைக்கும் பணம் கொடுத்து பிறகு நடத்தி வைக்கப்படுவது ஆசுர முறை திருமணம். ஒருவனும் ஒருவனும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் இதயபூர்வமாக விரும்பி தாங்கள் இணைந்து வாழ வேண்டும் என்ற அந்த இருவரின் உணர்வுபூர்வமான ஆசையின் காரணமாக நடப்பது காந்தர்வ முறை திருமணம். மணமகளின் உறவினர்களை துன்புறுத்தியோ கொன்றுவிட்டோ அவளை பலவந்தமாக கடத்தி சென்று ஒருவன் திருமணம் செய்து கொள்வது ராட்சச முறை விவாகம். உறக்கத்தினாலோ அல்லது வேறு காரணத்தினாலோ உணர்வற்று கிடக்கிற ஒரு பெண்ணை பலாத்காரத்துக்கு உள்ளாக்கி ஒருவன் திருமணம் புரிவது பைசாச முறை திருமணம். இந்த கடைசி முறையை மனு மிகவும் கண்டித்திருக்கிறார். ஆசுர முறையும் மனுஸ்மிருதியில் கண்டிக்கப்படுகிறது. ஆசுர முறையில் மணப்பெண்ணுக்கும் அவளுடைய தந்தைக்கும் மணமகனால் பணம் அளிக்கப்படுகிறது. இதற்கு பெயர் சுல்கம். இதுவே கன்யா சுல்கம் என்று வழக்கில் கூறப்படுகிறது. ஒரு விஷயம் நமது கவனத்திற்குரியது. மணப்பெண் தரப்பிற்கு பணம் கொடுத்து நடத்தப்படுகிற திருமணம் கண்டிக்கப்படுகிற அதே நேரத்தில் மணமகனுக்கு பணம் கொடுத்து நடத்தப்படுகிற திருமணம் என்று எந்த வகையும் மனுஸ்மிருதி சுட்டிக்காட்டவில்லை. அதாவது இன்று பல கொடுமைகளுக்கு காரணமாகியுள்ள வரதட்சணை அன்று இருக்கவே இல்லை. அதனால் அது பற்றி குறிப்பே இல்லை. வரதட்சணை என்பது பின்பு எப்போதோ வந்துவிட்ட விபரீதம். மனுஸ்மிருதியில் மட்டுமல்ல, வேறு தர்மசாஸ்திர நூல்களிலும் புராணங்களிலும் சரி, வரதட்சணை வாங்கி நடத்தப்படுகிற திருமணங்கள் பற்றி எதுவுமே கூறப்படவில்லை. அந்த அளவிற்கு அப்போதே கேள்விப்பட்டே இராத விஷயம் இது. ஆகையால் இன்று வளர்ந்துவிட்ட இந்த அநாகரிகத்திற்கு இந்து தர்மத்தை பழிப்பது நியாயமல்ல. பெண்களை பற்றி பேசத் தொடங்குகிற மனுஸ்மிருதி ஒரு பெண் தனது குழந்தை பருவத்தில் தந்தையிடமும் இளமையில் கணவனிடமும் வயோதிகத்தில் மகனிடமும் கட்டுப்பட்டு வாழ்கிறாள். சுதந்திரமான வாழ்க்கை ஒரு பெண் விரும்பக்கூடாது என்று கூறுகிறது. மேலும் கணவனிடம் மாறாத அன்பு வைப்பதை விட மேலான ஒரு விரதம் கிடையாது. மனம், வாக்கு, சரீரம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தி கணவனிடம் உண்மையான அன்பு கொண்டு தனது கடமைகளை செய்யும் பெண் இவ்வுலகில் மேன்மை அடைவார். மரணத்திற்கு பின் நல்ல உலகை அடைகிறார். பெண்ணிற்கு மனுஸ்மிருதி சில கடுமையான நிபந்தனைகளை விதித்தாலும் அவளுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை அளிக்கிறது. எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாக எத்ரைஸ்தாஸ்து ந பூஜ்யந்தே சர்வாஸ்தத்ர அபலாஹ்ரியாக. பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிற இல்லங்களில் தெய்வங்கள் மகிழ்கின்றன. பெண்கள் கௌரவமாக நடத்தப்படாத இல்லங்களில் எல்லா காரியங்களும் பயனற்று போகின்றன. மனுஸ்மிருதி மேலும் சொல்கிறது, பெண்கள் துன்பத்திற்கு ஆளாகாத இல்லங்களில் நலம் கொளிக்கிறது. பெண்கள் துன்பத்திற்கு உள்ளாகிற இல்லங்களில் நாசம் விளைகிறது. மேலும் பெண்கள் வாழ்வை பற்றி மனுஸ்மிருதி பின்னர் இவ்வாறும் கூறியிருக்கிறது, ஒருவனுடைய அம்சமே அவனுடைய மகளும் மகனைப் போலவே ஆவாள். ஒருவனுடைய மகள் உயிருடன் இருக்கும்போது அவனுடைய சொத்துக்கு வேறு யார் உரிமை கோர முடியும்? பெண்ணானவள் மக்களை பெறுகிற பாக்கியசாலி. பெண்கள் குடும்பத்தின் ஒளி விளக்குகள், மங்களகரமானவர்கள். அவர்கள் கௌரவத்திற்குரியவள். பெண்களுக்கும் செழிப்புக்கும் எந்த பேதமும் இல்லை. மனுஸ்மிருதி பெண்களை மிகவும் இழிவான நிலையில் வைத்துவிட்டது என்ற கருத்து தவறானது என்பது இந்த பகுதிகளை படித்தாலே புரியும். 4 ஆசிரமங்கள் என்று கூறப்படுகிற 4 நிலைகளாகிய பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் ஆகியவற்றில் இல்லற வாழ்விற்கு மனுஸ்மிருதி முதன்மை ஸ்தானத்தை அளிக்கிறது. ஜேஷ்டாஸ்ரமோ கிரகி என்று கூறப்பட்டு முதன்மை நிலை இல்லறமே என்று சொல்கிற மனுஸ்மிருதி மற்ற ஆசிரமங்களை சார்ந்தவர்களை தாங்கி நிற்பது இல்லறத்தை நடத்துபவனே என்பதை இதற்கு காரணமாக கூறுகிறது. ரிஷிகள், தெய்வங்கள், பித்ருக்கள், விருந்தாளிகள்
ஆகியோரை வணங்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகிற மனுஸ்மிருதி அத்துடன் நின்றுவிடவில்லை. தீராத வியாதி பெற்றவர்களுக்கும் மிகவும் தாழ்வான நிலையை அடைந்து விட்டவர்களுக்கும் மிருகங்களுக்கும் காக்கைகளுக்கும் புழுக்களுக்கும் கூட இல்லறத்தான் உணவளிக்க வேண்டும் என்றும் சொல்கிறது. பிராமண விருந்தாளிகளை ஒரு இல்லறத்தான் கௌரவித்து உணவளிக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிற மனு இப்படியும் விதித்திருக்கிறார். வைசியர்களோ சூத்திரர்களோ விருந்தாளிகளோ வந்தால் அவர்களுக்கு தன்னுடைய குடும்பத்தினரோடு விருந்தளிக்க வேண்டும். விருந்தாளிகள் மட்டுமல்ல, வேலைக்காரர்களும் சாப்பிட்ட பிறகுதான் ஒரு குடும்பஸ்தனும் அவருடைய மனைவியும் உணவு உட்கொள்ள வேண்டும். சிராத்தங்கள் செய்வதன் முக்கியத்துவத்தை மனுஸ்மிருதி பெரிதும் வலியுறுத்துகிறது. வேதங்களை நன்கு கற்றறிந்த விரதங்களை முறையாக அனுஷ்டிக்கிற பூஜைகளை ஒழுங்காக செய்து வருகிற பிராமணன் தான் சிராத்தத்தில் விருந்துண்ண தகுதியுடையவன். நம்பிக்கையற்றவனும் வைத்தியம், வர்த்தகம், அரசு பணி போன்றவற்றில் ஈடுபடுகிறவனுமாகிய பிராமணன் சிராத்தத்தில் விருந்துக்கு தகுதியற்றவன். தினமும் செய்ய வேண்டிய அக்னி வழிபாட்டை செய்யாத பிராமணனும் தகுதியற்றவனே. வட்டிக்கு பணம் கொடுத்து பணம் சம்பாதிக்கிற பிராமணன் பொது நன்மைக்காக ஏற்படுத்தப்பட்ட தர்ம அமைப்பின் நிதியில் வாழ்க்கை நடத்துபவன். நாட்டிய கலையில் ஈடுபடுகிறவன், பணம் பெறுவதற்காகவே வேதத்தை கற்பிப்பவன், கொடுமையான வார்த்தைகளை பேசுகிறவன், பெற்றோரை கைவிட்டவன், கடல் கடந்து சென்றவன், குடிப்பழக்கம் உடையவன், கர்வமுடையவனாக இருப்பவன், தின்பண்டங்களை விற்பவன், வேதங்களை பழிப்பவன், ஜோதிடத்தை தொழிலாக மேற்கொண்டவன், யுத்த சாத்திரத்தை கற்பிப்பவன், வயல்களுக்கு நீர் போவதை தடுப்பவன், பணத்திற்காக பணிகள் புரிபவன், நற்குணமற்றவன், ஆடு மாடு வளர்த்து ஜீவனம் நடத்துபவன் ஆகிய பிராமணர்கள் சிராத்தத்தில் தவிர்க்கப்பட வேண்டியவர்கள். அவர்களுக்கு அளிக்கப்படுகிற உணவு ராட்சசர்களுக்கு அளிக்கப்பட்டதாகும். அசைவ உணவு உட்கொள்ளும் பழக்கத்தை மனுஸ்மிருதி கடுமையாக வர்ணிக்கிறது. ஒரு ஜீவராசியை கொல்லாமல் மாமிசம் கிட்டாது. ஒரு ஜீவனை கொள்வது சொர்க்கத்திற்கு செல்லும் பாதை அல்ல. ஆகையால் மாமிசம் உட்கொள்வதை மனிதன் தவிர்க்க வேண்டும். மிருகத்தின் மாமிசத்தை இந்த பிறவியில் உண்கிற மனிதனின் மாமிசத்தை அடுத்த பிறவியில் மிருகம் உண்ணும். இது மாமிசத்தின் நிர்ணயிக்கப்பட்ட தன்மை. இந்த விதிமுறையை மீறி மாமிசத்தை உண்பவனுக்கு அடுத்த பிறவியில் வந்து சேர்க்கிற அளவு பாதிப்பு அந்த மிருகத்தை பணத்திற்காக கொள்கிற வேடனை வந்தடையாது. மாமிசம் உண்பது கண்டிக்கப்பட்ட பிறகு மாமிச உணவை தவிர்ப்பது இவ்வாறு போற்றப்படுகிறது. மாமிச உணர்வை தவிர்ப்பவன் பெறுகிற புண்ணியம் 100 வருடங்கள் வருடம் அஸ்வமேத யாகம் செய்பவன் அடையக்கூடிய புண்ணியத்திற்கு சமமானது. துன்புறுத்தப்படுவதாலோ கொல்லப்படுவதாலோ ஒரு பிராணி அனுபவிக்கும் வேதனையை தவிர்க்க விரும்புகிறவன் சுகம் பெறுகிறான். இவ்வாறெல்லாம் கூறுகிற மனுஸ்மிருதி துறவு நிலையை பற்றி கூறுவதை பார்ப்போம். மேலும் தொடரும்.